வருவேன். என் வெறி என் மக்கள் தான். என் மக்களுக்கு நான் வர்றதுக்கு என்ன, நானும் எல்லாரும் மாதிரி ஏசி காரு நான் உட்காந்துட்டு போக வேண்டியதானா? நான் நடிச்சுட்டு போறேன். முதல்ல சம்பளம் கூட வாங்கிருக்கலாம், இப்ப குறைச்சு வாங்கிட்டு போறேன். ஆக பணம் தானே. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எம்ஜிஆரோட தீவிர ரசிகராக இருந்தாலும் திமுகவோட அபிமானியாகவும் கலைஞர் மேலே தீராத பட்டு கொண்டவரும் தான் ஆரம்ப காலகட்டங்களில் அறியப்பட்டார். எந்த கலைஞரை மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டு வாழ்ந்தாரோ அதே கலைஞரால் தான் தீராத மன உளைச்சலுக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆளாக்கப்பட்டார். இப்படி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கூட இருந்தே குடிப்பறித்த சில பேரை தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செத்து போயிட்டா, எத்தனையும் செத்துட்டா. காத்தடிக்கும் போது குப்பையில் கிடக்கிற பேப்பரும் உயரத்தில் பறக்கும். ஆனால் காற்று நின்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் காகிதம் எது பறவை எதுன்றது. அது மாதிரி தாங்க சில பேர் அடுத்தவங்களோட உதவியால் முன்னுக்கு வந்துட்டு ஏற்றி விட்ட ஏனியே எட்டி உதைக்கிற மாதிரி தான் சில பேர் நடந்துப்பாங்க. அப்படி நடந்துக்கிட்டவங்க காலத்தால் மறக்கவும் மறைக்கவும் பட்டாங்கன்றது தான் உண்மை. அப்படி கேப்டன் விஜயகாந்தால் உதவி வாங்கிக்கிட்டு அவரையே தூற்றின 3 பேரை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். முதல் ஆள் ஆர் சுந்தரராஜன். வைதேகி காத்திருந்தால் மாதிரியான வெற்றி படங்களை கொடுத்த ஆர் சுந்தரராஜன் காலப்போக்கில் இவரோட நெருங்கிய நண்பர் வட்டத்துலேயும் ஒருவராக மாறுறாரு. ஆனால் காலப்போக்கில் பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்ட ஆர் சுந்தரராஜன் அதிமுகவில் இருந்து கேப்டன் விஜயகாந்தையே தவறான விமர்சனங்களால் விமர்சித்திருக்காரு. விஜயகாந்த் கேப்டன் பேர் வச்சது விஜயகாந்த் அவன் பொண்டாட்டி வச்சாலா, அவங்க அப்பா வச்சாலா, அவங்க அக்கா வச்சாலா, யார் வச்சாங்க? கருணாநிதினு சொல்றதே ஒரு அதிகமா இருக்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. இன்னைக்கு 10 பைசா யாருக்குமே நல்லது செய்யாதவன் விஜயகாந்த். கேப்டன்னா என்ன? 1000 பேத்தை காப்பாத்திட்டு சாகிறவன் கேப்டன். 1000 பேத்துக்கு கொன்னுட்டு உயிரோடு இருக்கிறவன் கேப்டனா? 10 பைசா யாருக்குமே நல்லது செய்யாதவன் விஜயகாந்த். அவன் என்னுடைய படங்கள் எல்லாம் என்னை விட 4 வயசு சின்னவன். அதே மாதிரி விஜயகாந்த் ஒரு ஆளுக்கு 10 பைசா தரமாட்டான். 18 ரூபா கொடுத்து பெப்சி பாட்டில் வாங்கினா இது 17 ரூபா தானே, எதுக்கு 18 ரூபா கொடுத்து வாங்கினேன்னு சொல்லி 1 ரூபாய்க்காக திருப்பி வாங்கிட்டு வர்றவன் விஜயகாந்த். இவனெல்லாம் தமிழ்நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுறான். விஜயகாந்த் கேப்டன் பேர் வச்சது விஜயகாந்த் அவன் பொண்டாட்டி வச்சாலா, அவங்க அப்பா வச்சாலா, அவங்க அக்கா வச்சாலா, யார் வச்சாங்க? மக்கள் கேப்டன் வச்சாங்களா? பயிரம் வச்சாங்க அவங்க. அவனுக்கு அதாவது அவன் எல்லாம் ஒரு மன லிஸ்டையே வைக்க மாட்டாங்க. அப்புறம் எங்க பேரை கேப்டன் வைக்கிறாங்க. கேப்டன் எல்லாம் பேர் வைக்கல, ஆள் வச்சவன் ஒருத்த. கேப்டன்னா என்ன? 1000 பேத்தை காப்பாத்திட்டு சாகிறவன் கேப்டன். 1000 பேத்துக்கு கொன்னுட்டு உயிரோடு இருக்கிறவன் கேப்டனா? எப்படிங்க கேப்டன் அவன்? கேப்டன் பிரபாகரன் பேர் வச்சவன் லியாகத் அலிகான். ஒரு இந்த வரிசையில் நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது நம்ம வைகை புயல் வடிவேலு தாங்க. இவருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் நடந்த சண்டை தான். நேற்று முந்தானது ஒருத்தன் கட்சியை ஆரம்பிச்சுட்டு நாளை கழிச்சு முதலமைச்சர் போறேன்னு இருக்கான் ஒருத்தன். என்னன்னா அவன் கல்யாண மண்டபத்தில் 2 தூண் வந்துருச்சாமியா இடையில. அதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் அடுத்த முதலமைச்சர் சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். என் நேரம் ஃபுல்லா தண்ணியை போட்டுச்சு. மூதவி தண்ணி போடுது. முதலமைச்சர் ஒரு நான் கேட்கிறேன், முதலமைச்சருங்கிற சீட்டு என்ன மியூசிக்கல் சேராது? அந்த சீட் என்ன சாதாரண சீட்டாது? அவ எவ்வளவு பெரிய 70 ஆண்டு காலத்துடைய உழைப்பாளி. எத்தனை தலைவர்களோடு சேர்ந்து பாடுபட்டு ஜெயிலுக்கெல்லாம் போய் போராட்டம் நடத்தி மக்கள் 5 முறையா ஆண்டு நாட்டு 6வது முறை ஆடுற அளவுக்கு மக்களுக்கு திட்டங்கள் அள்ளி பேச மேதைகள் அவங்களாம். எவ்வளவு பெரிய தலைவர்கள் அவருங்க. நீ உன் மண்டபத்தில் மட்டும் 2 தூண் வந்ததுக்காண்டி உடனே கட்சி ஆரம்பிச்சு நான் முதலமைச்சர். நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர். ஐயா தப்பா நினைக்கிறாங்க. நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர். நீ பிரதமர்னா நான் ஜனாதிபதி. ஆட்சி இல்ல. ஐயா தப்பா நினைக்கிறாங்க. நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர். நீ பிரதமர் சொன்னா நான் ஜனாதிபதி. நீ ஜனாதிபதி சொன்னா நான் ஒபாமா. என்ன பேச்சு பேசுறீங்க? தனியா போட்டா என்னவெல்லாம் பேசமா? ஒருத்தன் கேட்டாரு என்ன, ஒருத்தர் கேட்டாரு, ஏங்க அவரை எதிர்த்து நிக்க போறேன்னு சொன்னீங்களே, நிக்க போறீங்களா?
ஒரு மேடையில ஏறினாவே சரியா உன்னால நிக்க முடியலையே. இந்த இவ்வளவு தரக்குறைவான விமர்சனங்களை வைத்தும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வடிவேல் அவர்களை ஒரு வார்த்தை கூட திரும்ப பேசலைன்றது தான் உண்மை. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கேப்டனால் ஆளாக்கப்பட்டு சட்டமன்றத்துக்கும் அனுப்பப்பட்ட விசி சந்திரகுமார் அவர்கள் தாங்க. இவரோட ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே விஜயகாந்த் கூடவே வளர்ந்துருந்தாலும் பணத்த ஆசையால் திமுகவோட சேர்ந்துட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட முதுகுவிலேயே குத்தினாருன்றது தான் உண்மை. ஏதோ ஒரு சுயலாபம் அடைஞ்சுதான் நிற்கிறாருன்னு சொல்லி ஒரு பேச்சு வந்தது. அப்போயே நாங்கள் திமுக கூடயோ அல்லது அதிமுக கூடயோ கூட்டணி போயிடணும்னு சொல்லி நாங்கள் பேசினோம். அப்போயே சுயலாபம் அடைஞ்சிட்டாருன்னு சொல்லி ஒரு தகவல் வந்துச்சு. அப்போ நாங்கள்லாம் அவர் மேலே மிகப்பெரிய, அதாவது கண்மூடித்தனமான நம்பிக்கைங்க. அந்த நம்பிக்கை இருந்ததுனால நாங்கள் அவரை தவறாகவே நினைக்கல. சரி அப்படின்னு விட்டாச்சு. திரும்ப 2011 தேர்தலில் கூட, சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ ஆக்குகின்ற பொழுது கூட தேர்தல் செலவுக்காக பணம் கொடுக்கப்பட்டது. அதிமுக நண்பர்கள் எங்கூட நெருங்கி இருக்கிறவங்களாம் சொன்னேன், ஏன் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, தலைமையில் உங்களுக்கு கொடுக்கலையான்னு கேட்டாங்க. ஏன்னா தேர்தலுக்கு எவ்வளோ செலவாகும்னு தெரியும். அந்த தேர்தல் செலவுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை கூட இவரே வச்சுக்கிட்டு நமக்கெல்லாம் தரலன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு என் கூட இருக்கிற எம்எல்ஏக்களை குற்றச்சாட்டுலாம் சொன்னாங்க. அப்பயும் ஒரு மாதிரி ஒரு மனசில் அப்போ ஒரு சஞ்சலம் உருவாச்சு. இருந்தாலும் அவர் மேலே வச்சுருக்கிற ஒரு நம்பிக்கை, நம்ம ஜெயிச்சிட்டோம், இவர் தான் நமக்கு எம்எல்ஏ வாக்கி விட்ருக்காருன்ற அந்த நம்பிக்கையில் அதையும் நம்ம ஒரு பெருசாக எடுத்துக்கல. 2014 மதியம் 2 மணிக்கு அலுவலகத்தில் திமுகவோட கூட்டணி வைக்கலான்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாரு. அவருடைய மைத்துனர் சுதீஷ் திமுகவோட போய் பேச்சுவார்த்தை நடத்து, அவங்கள யாரை பார்க்கணுமோ அவங்கள பாருன்றாரு. இவரும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட பேசுவதற்கான அப்பாயின்மெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் 4:15 மணிக்கு கூப்பிட்டு டிவியை பாருன்னு சொல்கிறார் எங்களை. டிவியை பார்த்தா கேப்டன் டிவியில் பிஜேபியுடன் தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்கியதுன்னு போட்டார். எல்லாம் இங்கே இருக்கும். இவர் யாருக்கிட்ட போய் துவங்கினார்? அப்போ இவர் வேற மாதிரி முடிவு எடுத்தார். அன்றைய காலகட்டத்தில் கூட அவர்கிட்ட கூப்பிட்டு நாங்கள் பேசுகின்ற அவர்கிட்ட சொல்லும்போது, என்ன கேப்டன் இப்படி முடிவு எடுத்தீங்கன்னு சொல்லும் பொழுது கூட நாங்கள் அவர் தவறாக நினைக்கல. ஆனால் அந்த தேர்தலுக்கு பிறகு வந்த தகவல்கள் எங்களை அவரை பார்க்கின்ற பொழுது முகம் சுளிக்கின்ற அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் அந்த தேர்தலில் இருந்தது. அவர் நடவடிக்கைகள் எல்லாமே அந்த தேர்தலில் முழுக்க பணத்தை நோக்கி சென்றிருக்கிறது என்பது அந்த தேர்தல் முடிஞ்சோன்னு எல்லாரும் பேசும்பொழுது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. இன்னும் சொல்ல போனால் தேர்தலுக்கு வேட்பாளர்களுக்காக பிஜேபி தலைமையிலே இருந்து கொடுக்கப்பட்ட செலவுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை கூட இவர் கொடுக்கவில்லை. அதுதான் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம். எப்படி அதிமுக செலவுக்கு பணம் கொடுத்து கூட இவர் கொடுக்காம விட்டாரோ, அதை வேட்பாளர் கொடுக்கலையோ, அதே மாதிரி மீண்டும் பண்ணுறாரு. இதில் நாங்களாம் ரொம்ப அப்செட் ஆகிட்டோம். தேர்தலில் தோல்வி. அதன் பிறகு என்னுடைய கருத்துக்களை, அதாவது என்னுடைய கருத்து அப்படின்னு நான் சொல்கிறது என் கருத்து மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து சொன்ன கருத்துக்களை வலியுறுத்த ஆரம்பித்தோம். நம்ம அரசியல் செய்யணும், நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு வரணும், நம்ம நம்பி இருக்கிறவங்களுக்கெல்லாம் உள்ளாட்சியில் பதவிகளை கொடுக்கணும், அவங்க ஒரு நகராட்சி தலைவராகவோ கவுன்சிலராகவோ சேர்மனாகவோ ஊராட்சி மன்ற தலைவராகவோ வரணும்னா அதற்கு ஒரே வழி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்கணும். ஏன்னா 5 வருஷம் அதிமுகவை எதிர்த்து, அந்த அம்மா ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து அரசியல் பண்ணியிருக்கிறோம், கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது இவர்களை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொன்னோம். கட்டபொம்மனோட பேர் இருக்கிற வரைக்கும் எட்டப்பனோட பேர் இருக்கும். அதே மாதிரி தாங்க கேப்டன் விஜயகாந்தோட பேர் இருக்கிற வரைக்கும் அவரோட உதவிகளை வாங்கிக்கிட்டு அவர் முதுகிலேயே குத்தின அவரோட நண்பர்கள் பேரும் கண்டிப்பாக இருக்குங்க. மீண்டும் வேறொரு வீடியோவோட சந்திக்கிற மாதிரி நன்றி, வணக்கம். என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இத்தனை லட்சமான தொண்டர்கள் என்னை நாடி எனக்காக இருக்கீங்க. நிச்சயம் உங்களுக்கெல்லாம் நான் தலை வணங்குறேன். இனிமேலும் உங்களுக்காக தான் நான் இருப்பேன். நீங்க இல்லைன்னா என்னால் முடியாது. எனக்கு 2 கைகால் உடைஞ்ச மாதிரி தான் நினைப்பேன். உங்களை நான் எப்படி மறக்கிறது? மறக்கவே முடியாது. என்னுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிகளா, அன்பு சகோதர சகோதரிகளா, தாய்மார்களுக்கும் நான் எப்படி விட்டு போக முடியும்? விட்டே போக முடியாது. நம்ம சொத்தை அடைஞ்சாலும் சரி, நம்மளுக்கு தேவை மக்கள். இந்த மக்களுக்காக யாராவது ஒருத்தர் செத்து இருக்கட்டும், என்னுடைய பேர் இருக்கட்டுமே. செத்து போயிட்டா செத்துட்டா. சத்திரியனுக்கு சாவு இல்லடா.